Good evening. Welcome back to 12th onwards first step towards your goal. நான் இன்னைக்கு பார்க்க போகிறது ரைட்ஸ் லிமிடெட். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ். இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்ட்டில் 15 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30. இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அதாவது அன்ரிசர்வ்டு, எக்கனாமிக்கலி வீக்னஸ் செக்ஷன், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிறதுல 15 போஸ்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் அப்படின்னு இருந்தாவே போதும். அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன். அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். 125 அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. 2.5 ஹவர்ஸு. மினிமம் 50% இருந்தால் தான் இந்த குவாலிஃபை ஆக முடியும். நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு சொல்கிறாங்க, பீரியட் ஆஃப் 1 இயர். அப்புறம் அதை பேஸ் பண்ணி எப்படி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இது பண்ணுறாங்க. அது அதாவது நார்மல் கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேல்ரி அப்படின்னா 20,000லேருந்து 66,000. அதாவது சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 8.16 lakhs வருது ஆனுவல் சிடிசி. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது 300 rupees இருக்கணும் ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு. அதர் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees இருந்தாவே போதும். ப்ளஸ் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீடட், அதாவது டு அப்ளை இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் பண்ணணும். அதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதுக்கு வந்து ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு. அப்புறம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட்டு, இதெல்லாம் செமஸ்டர் வைஸு அதெல்லாம் வேணும். 10th 9th 10th டிப்ளமோ கிராஜுவேஷன் எதாக இருந்தாலும் வந்து அது அப்லோட் பண்ணுற ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் கன்வர்ஷன் இன்கேஸ் ஆஃப் இந்த மார்க் இல்லாமல் ரேங்க் மாதிரி இருந்ததுன்னா அதில் பர்சன்டேஜ் கன்வர்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறது பார்க்கணும். அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் இது கம்யூனிட்டி இது வந்து நாம் அப்லோட் பண்ணணும். ஐடென்டிட்டி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, பேன் கார்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இஃப் எனி அதெல்லாம் இருந்ததுன்னா நாம் பிரிண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறது தனியாக செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன்டு காப்பீஸ்லாம் எடுத்து நீட்டாக அப்ளிகேஷன் ஃபார்மு, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் அந்த இதெல்லாம் எடுத்து, அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th ஏப்ரல். அதாவது எக்ஸாக்டாக இன்னும் 1 month இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நியூ கிராஜுவேட்டாக இருந்தாலும் குவாலிஃபைடு இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதோட லிங்க் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுவேன். அதை படித்து பார்த்துட்டு அப்ளிகேஷனை ஒரு டைம் பார்த்துட்டு ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் 9790097632 கால் பண்ணுங்கள். இல்லாட்டி harsha0710@gmail.comக்கு நீங்கள். கடைசியாக நான் கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். See you in the next video.